நரியிடம் மாட்டிக்கொண்ட நண்டுகள். முன்பொரு காலத்தில் ஒரு நரி இருந்தது. அது பயங்கர சூழ்ச்சியுடையது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தன்னோட புத்திய கொண்டே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு முறை அந்த நரி ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்துச்சு. ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுச்சு. நரி அழற சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த வலைகள்ல இருந்த நண்டுகள் வெளியில வந்துச்சு. அந்த நரி கிட்ட வந்து, எதுக்காக இப்படி அழற அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு அந்த நரி, என் கஷ்டத்தை உங்களுக்கு எப்படி சொல்லுவேன், என் கூட்டத்துல இருந்த நரிங்கெல்லாம் சேர்ந்து என்ன காட்ட விட்டே வெளியில தொலைத்திருச்சுங்க. இப்படி அழுது கொண்டே பதில் கூறுச்சு அந்த நரி. அப்ப நண்டு சொல்லுச்சு, அதுங்கள ஏன் அப்படி பண்ணுச்சுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை சாப்பிடணும்னு நினைச்சாங்க. நான் அத வேண்டான்னு சொல்லி ரொம்ப தடுத்து பார்த்தேன். அப்பப்பா, உங்கள மாதிரி சின்ன ஜீவராசிங்களை அவங்களால எப்படிதான் சாப்பிட முடியுதோ அப்படின்னு நடிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. அப்ப அந்த நண்டுங்கெல்லாம் நரிக்கிட்ட, ஐயோ அப்படியே நடந்துச்சு, ஆமா இப்ப நீ எங்க போவ அப்படின்னு கேட்டுச்சு. இத கேட்ட உடனே அந்த நரி கண்கள்ல தண்ணி வர, எனக்கும் அதான் தெரியல, ஆனா எப்படியாச்சும் நான் ஒரு வேலை தேடணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு. உடனே நண்டுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆலோசனை பண்ணுச்சுங்க. நம்மளெல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்சதுனாலதான் இந்த நரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுங்க. நரி கிட்ட போய், இன்னையில இருந்து நீ எங்களுக்கு காவலாளியா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சுங்க. நரியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதோட நன்றிகளை சொல்லுச்சு. அன்னையில இருந்து நாட்டு நிலவரத்தை பத்தியும் செய்திகளை பத்தியும் நண்டுகள் கிட்ட சொல்லி அதுங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்க ஒரு நாள் பௌர்ணமி வந்துச்சு. நதிக்கரை முழுவதும் வெள்ளிய போர்த்தின மாதிரி வெளிச்சமா இருந்தது. அந்த நேரத்துல நரி நண்டுகள் கிட்ட வந்து, நண்பர்களே, இந்த மாதிரி வெளிச்சமா அழகா குளிரா இருக்கிற இடத்துல உலாவிருக்கீங்களா? உலாவனா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த நண்டுகள் கிட்ட அந்த நரி சொல்லுச்சு. அப்போ அந்த நண்டுகள் நரி கிட்ட சொல்லுச்சுங்க, நாங்க எங்க பயத்தினால இந்த வலைய தாண்டி வேற எங்கேயும் போனதே இல்ல அப்படின்னு சொல்லுச்சுங்க. அப்போ நரி, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு காவலா இருக்கேன். நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது எவனாவது உங்களை தொடுவானா அப்படின்னு சொல்லி நண்டுகளுக்கு தைரியம் கொடுத்துச்சு. உடனே நண்டுகள் வெண்ணிலாவின் வெளிச்சத்தில் உலாவலாம் என்று வெளியில வந்துச்சுங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரி ஊளையிட தொடங்குச்சு. அந்த நண்டுங்கெல்லாம் இந்த நரி ஏன் இப்படி ஊளையிடுது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருந்ததுங்க. ஒரே நேரத்துல பல நரிகள் அந்த நண்டுங்க மேல அப்படியே பாஞ்சுதுங்க. நண்டுகள்லாம் பயந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு செதறி ஓடுச்சுங்க. ஆனா நரிகள் எல்லாம் நண்டுகளை துரத்தி பிடிச்சு சாப்பிட்டுடுச்சுங்க. ரொம்ப சிரமப்பட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு சில நண்டுகள் மட்டும் வலைக்கு திரும்ப வந்துச்சுங்க. தந்திரமா தங்களை ஏமாற்றிய அந்த நரிகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. தீவர்கள் கூட சகவாசம் வச்சுக்கிட்டா கெடுதல்ல தான் முடியும்ன்றதையும் புரிஞ்சுக்கிச்சுங்க. Hi kids! Hope you like the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter.